Started Tamil Senior, February 2001 to February 2003. Latter part, 5 seconds left. ஸ்டார்ட். சென்னை அண்ணா சாலையில் உள்ள ராமன் சகோதரர்கள், சேலம் ராஜாஜி சாலையில் உள்ள ராஜன் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதம். அன்புடையர், தங்கள் 2ஆம் தேதியிட்ட கடிதம் கிடைக்கப் பெற்றோம். அந்த கடிதத்தில் எங்களுடைய பொருள்களை குறைந்த விலைக்கு விற்பதற்கு அனுமதி கோரியுள்ளீர்கள். உங்கள் பகுதியில் உள்ள சந்தையில் உள்ள மற்றவர்களுடன் போட்டி போட தக்க வகையில் எங்கள் பொருள்களின் விலையை குறைக்க வேண்டுமென்ற உங்கள் கோரிக்கையை நன்கு பரிசீலித்தோம். உங்களுடைய நிலைமை எங்களுக்கு நன்கு புரிந்தாலும் எங்களுடைய இடர்பாடுகளையும் விளக்க நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். தற்போது பொருள்களின் உற்பத்தி செலவு மிகவும் அதிகரித்துள்ளது. இதற்கு மிக முக்கிய காரணம் தொழிலாளர்களின் ஊதிய உயர்வு, மின் கட்டண உயர்வு, மூலப்பொருள் விலை உயர்வு ஆகியவையாகும். இந்நிலையில் எங்கள் பொருள்களின் விலையை குறைப்பது என்பது இயலாத காரியம் என்பதை முதலில் வருத்தத்துடன் தெரிவித்து கொள்கிறோம். இருப்பினும் தற்போது தரப்படும் கழிவை 5 விழுக்காடு அதிகரித்து வழங்க முடிவு செய்துள்ளோம் என்ற மகிழ்ச்சிகரமான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றென்றும் உங்கள் மேலான ஆதரவை நாடும் தங்கள் நம்பிக்கையுள்ள ஆகஸ்ட் 2001. திருவண்ணாமலை கிழக்கு மாட வீதியில் 7ஆம் இலக்கமுள்ள இல்லத்தில் வசிக்கும் திருமதி சுமதி, ஈரோடு. அன்பொழி மாத இதழ் ஆசிரியர் அவர்களுக்கு எழுதும் கடிதம். அன்புடையர், தங்களை ஆசிரியராக கொண்டு ஈரோடு நகரத்திலிருந்து வெளிவருகிற அன்பொழி மாத இதழுக்காக 1 வருட சந்தா தொகையை செலுத்தி மாதந்தோறும் இதழை தவறாமல் பெற்று வந்தேன். இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதத்திற்கான இதழ் இதுவரையில் எனக்கு கிடைக்கப் பெறவில்லை என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வருடாந்திர சந்தா 2001ஆம் ஆண்டு ஜனவரியுடன் முடிவடைகிறது. எனவே மேலும் 1 வருட காலத்திற்கு சந்தாவை புதுப்பிக்க எண்ணியுள்ளேன். அதற்கான சந்தா தொகையான ரூபாய் 85க்கான ஈரோட்டில் மாற்றத்தக்க கேட்பு காசோலையை இக்கடிதத்துடன் இணைத்துள்ளேன். ஒவ்வொரு வருடமும் சந்தா தொகையை அனுப்பி புதுப்பிப்பதில் சிரமங்கள் ஏற்படுவதால் ஆயுள் சந்தாவை செலுத்தி ஆயுட்கால உறுப்பினராக விரும்புகிறேன். எனவே அதற்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்ற விவரத்தை தெரிவிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன். நவம்பர் மாதத்திற்கான இதழை அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள பிப்ரவரி 2002. திண்டுக்கல்லில் உள்ள கதிரவன் மின்சார பொருள்கள் விற்பனை நிலைய உரிமையாளர், கோயம்புத்தூரில் உள்ள வீனஸ் நீரேற்று மின்சார மோட்டார் நிறுவன மேலாளருக்கு எழுதும் கடிதம். அன்புடையர், தாங்கள் அனுப்பி வைத்த அதிநவீன நீரேற்று மின்சார மோட்டார்கள் அனைத்தும் விற்பனையாகிவிட்டன. மேலும் இவ்வகை மோட்டார்கள்
அதிக அளவில் தேவைப்படுகின்றன. ஆகையால் உடனடியாக 20 மோட்டார்களை அனுப்புவதோடு தேவையான உதிரி பாகங்களையும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவற்றில் தேவையான தொகைக்கு காசோலை ஒன்று இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. விலையில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதன் விவரத்தை தெரியப்படுத்துங்கள். உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதோடு தங்களுடைய நிபந்தனைகளுக்கும் கட்டுப்படுகிறேன். மேலும் இந்த மோட்டார்களை இயக்குவதில் சரியான பயிற்சி இல்லாததால் பயனாளிகள் சற்று சிரமப்படுகிறார்கள். அவர்களுடைய சிரமத்தை போக்குகின்ற வகையில் தங்கள் நிறுவனத்தை சேர்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை அனுப்பி பயிற்சி அளித்தால் நன்றாக இருக்கும். அவர்கள் வந்து தங்குவதற்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் நான் செய்து கொடுக்கிறேன் என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கள் நம்பிக்கையுள்ள ஆகஸ்ட் 2002. மன்னார்குடியில் இருக்கும் பாமணி உர ஆலை பொது மேலாளர் திரு கணேசன், கோமல் தேரடி தெருவில் உள்ள தேவி கூட்டமைப்பின் உரிமையாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், எங்கள் தொழிற்சாலையில் இருந்து தங்களுக்கு அனுப்பிய 400 மூட்டைகள் யூரியா உரம் தங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கும் என நம்புகிறோம். அவை வந்து சேர்ந்ததற்கான ஒப்புதல் கடிதத்தை உடனடியாக அனுப்பி வைப்பதுடன் விவசாயிகள் மத்தியில் அதற்கு ஏற்பட்டுள்ள வரவேற்பு குறித்தும் தெரிவிக்க கேட்டுக்கொள்கிறோம். எங்களுக்கு தங்களிடமிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை எப்போதும் இல்லாத அளவுக்கு மிக அதிகமாக சேர்ந்துள்ளது. இது குறித்தும் தங்களின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறோம். எதிர்காலத்தில் இவ்வாறு அதிகமான அளவில் நிலுவை சேராமல் எங்களுக்கு ஒத்துழைப்பை நல்குவீர்கள் என்று நம்புகிறோம். நமது நீடித்த வணிக தொடர்புக்கு பணம் ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதை வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். உங்கள் கருத்தும் அதுவாகவே இருக்கும் என்று நம்புகின்றோம். எதிர்காலத்தில் தாங்கள் கொள்முதல் செய்யும் பொருட்களுக்குரிய விலையினை விரைவாக வழங்கிட கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் ஆதரவு என்றும் தொடர விரும்புகிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள பிப்ரவரி 2003. திருச்சி, அன்னை சத்யா நகர் எண் 3, பிள்ளையார் கோயில் தெருவில் உள்ள திரு தமிழரசன், சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழக இயக்குனர் அவர்களுக்கு எழுதும் கடிதம். அன்புடையர், நான் அச்சகம் நடத்துவது சம்பந்தமான தொழிற்கல்வி பயின்று தகுந்த சான்றிதழ் பெற்றுள்ளேன். மத்திய அரசின் புதிய சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் அச்சகம் ஒன்று நிறுவி நடத்த தீர்மானித்துள்ளேன். இப்பகுதியில் அச்சு தொழில் வேறு எங்கும் இல்லாததால் லாபகரமாக நடத்த முடியும் என்று நம்புகிறேன். இதன் மூலம் நான் குறைந்தபட்சம் 20 பேருக்காவது வேலை கொடுக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அச்சகம் அமைப்பதற்குரிய இடத்தின் வரைவு படத்தையும் திட்டத்தையும் இத்துடன் இணைத்துள்ளேன். இத்தொழிலுக்கு ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டியிருக்கும்.
இத்தொகையை வட்டியுடன் தாங்கள் குறிப்பிடும் தவணைகளில் தவறாமல் திருப்பி செலுத்துவேன் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலையற்ற பல பேர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு அளிக்கும் இத்திட்டத்திற்கு தாங்கள் தயவு செய்து ஒப்புதல் அளித்து விரைவில் நிதி உதவி வழங்குமாறு பணிவன்புடன் வேண்டுகின்றேன். தங்கள் நம்பிக்கையுள்ள